இப்போ நம்ம கல்லக்காய் சட்னி செய்ய போகிறோம். வறுத்த கல்லக்காய் நான் தோல் எடுக்கலை, அப்படியே தான் நான் செய்ய போகிறேன். கல்லக்காய் கொஞ்சோண்டு, உப்பு கொஞ்சோண்டு, தேவையான அளவு சட்னிக்கு தேவையான அளவுக்கு பாருங்க. நல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேன். நான் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் சட்னி அரைக்கிறது எப்படி காமிக்கிறேன் பாருங்கள். நான் மிக்ஸி ஜாரில் இப்போ எல்லா பொருளும் போட போகிறேன். எல்லாத்தையும் அப்படியே போட்டு போகிறேன். கறிவேப்பிலை மட்டும் தாளிக்கிறதுக்கு எடுத்து தொலை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் கொட்டிக்க போகிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு சட்னி அரைச்சின்னு வந்துட்டு பாருங்கள். நான் இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறேன். தாளிப்பு வச்சுட்டோன்னு காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சிச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி 4 போட்டுருக்கேன். டீஸ்பூன் நித்ரா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒத்தப்பருப்பு சேர்ந்துச்சு. கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டாச்சு. அப்படியே பாருங்க, சட்னியே அப்படியே மாற்றிட வேண்டியதான் நம்ம. அவ்வளோதான் சட்னி. நான் தண்ணியாக தான் வச்சுருக்கேன் சட்னி. பாருங்கள், இட்லிக்கு தான் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சட்னி பார்க்குறதுக்கு. நான் இட்லிக்கு ஷேவ் பண்ண போகிறேன். பாருங்கள், சூடாக இட்லி இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இட்லி சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், கொஞ்சோண்டு நான் சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது.